இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே.
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 11 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்கள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீயவனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார்: உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நடுவரில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு, என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார், அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காது, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டி கொண்டே இருந்தால், அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கிறார் என்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்கள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கின்றீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, பொது காலத்தின் 17வது ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்துக்களை, ஜெபங்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி ஜெபிக்க வேண்டும், ஜெபத்திற்குள் இருக்க வேண்டிய அம்சங்கள் என்ன என்பதை பற்றிய மிக தெளிவான ஒரு கருத்தை இன்றைய இறைவார்த்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது. எப்பொழுது எப்படி ஜெபித்தால் இறை கதவு திறக்கப்படும் என்ற ஒரு உண்மையும் இங்கே நாம் கண்டுணர முடியும். பாருங்க, யாருடைய பெயர் போற்றப்பட வேண்டும், யாருடைய ஆட்சி வர வேண்டும், யாருடைய திருவுளம் நிறைவேற வேண்டும் என்பதை குறித்து இந்த ஜெபத்திலே அடங்கியிருக்கிறது நம்ம யாருக்கும் தெரியும். என்னுடைய பெயர் அல்ல, என்னுடைய அதிகாரம் ஆட்சி அல்ல, என்னுடைய ஆசை அல்ல நிறைவேற வேண்டியது. கடவுளுடைய ஆசை ஜெபங்களிலே வர வேண்டும், கடவுளுடைய ஆட்சி வர வேண்டும், கடவுளுடைய பெயர் போற்றப்பட வேண்டும். நம்முடைய தன்மைக்காக, நம்முடைய திறமையுடைய பெயர் போற்றப்படுவதற்காக ஜெபம் செய்யப்படக்கூடாது என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிறது. ஜெபத்தில் வருகின்ற காரியங்களை பார்க்கிறோம். எங்கள் 2 முறை வருது, எங்களுக்கு என்ற வார்த்தை 2 முறை வருகிறது, எங்களை என்று 2 முறை வருகிறது, நாங்கள் என்று 1 முறை வருகிறது. எந்த அளவுக்கு ஒரு சுயநலமற்ற இறைவேண்டல் பாருங்கள். நாங்கள், எங்கள், நீங்கள் என்ற நாம் என்கிற ஒரு இணைந்து பயணிக்கிற ஒரு போக்கு இது ஜெபத்துக்குள்ளே வருகிறது. நம்ம நம்புகிறேன், விரும்புகிறேன், வேண்டுகிறேன், கேளுங்கள், கேட்கிறேன், தாரும், எனக்கு தாரும், எனக்கு தாரும், அவருக்கு தாரும் என்பது ஜெபத்தை விட்டுவிட்டு நாம் எல்லோரும் வாழ்வு பெற, இறைவனுடைய ஆட்சியை இந்த உலகத்திலே கொண்டு வர, அவர் மாண்பு பெற, அவர் பெயர் போற்றப்பெறுக என்ற நிலையிலே நம்முடைய ஜெபங்கள் இருக்கப்பட வேண்டும் என்பது நமக்கு இன்றைக்கு சொல்லப்படுகிறது. பசியின் தன்மை இந்த ஜெபத்திலே சொல்லப்படுகிறது. பாவத்தின் தன்மை, சோதனையின் தன்மை, தீயவை பற்றி, அதாவது உயிரை கெடுக்கக்கூடிய பசி இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது. பட்டினி என்பது, பசி வரலாம், ஆனால் பட்டினியாக கிடக்கக்கூடாது. தீமை செய்கிற மனநிலை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். தீமை செய்ய தூண்டுகின்ற போக்கும் சோதனையாக இருப்பது அகற்றப்பட வேண்டும். தீவனிடமிருந்து விலக்கப்பட வேண்டும். தீவையிடமிருந்தும் நாம் விலக்கப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய செயல்நிலைகளெல்லாம் அடுத்தவர் மீது பரிவும், இறைவன் மீது நம்பிக்கையும், தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஈகமும் தியாகமும் இருக்க வேண்டும் என்பதைத்தான்
இந்த இறைவார்த்தை நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அன்புக்கினியவர்களே, குறிப்பாக எங்களது அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும் என்ற வார்த்தை எடுத்து பார்ப்போமே. கோதுமை மாவை பிசைந்து செய்யப்பட்ட அப்பம் மத்திய தரைக்கடல் பகுதி வாழ் மக்களின் அன்றாட உணவு. வேறு பகுதியில் வாழ்கின்ற மக்களின் அன்றாட உணவு சோறு அல்லது கிழங்கு வகைகளாக இருக்கிறார். எந்த உணவானாலும் சரி, ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்வதற்கான உணவை பெற்றுக்கொள்ள நாம் நம் கடவுளிடம் வேண்டுகின்றோம். அன்றாட உணவை பெற்றுக்கொள்ள நாம் உழைக்கின்றோம். ஆனால் உலகில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உண்ண உணவின்றி வாடுகின்றார்களே. உயிர் வாழ தேவையான உணவு கிடைத்தாலும் இதயத்தில் எழுகின்ற ஆழ்ந்த வசியை போக்க இயலாமல் தவிப்போரும் உண்டு. ஆக கடவுளை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான உணவை தரும்படி மன்றாட கடமைப்பட்டிருக்கிறோம். உழைப்பின் பயனால் நிலத்தில் விளைகின்ற பயிர் மனிதரின் பசி ஆற்ற உதவுகிறது. ஆனால் அந்த நிலம் விளைச்சல் தர வேண்டும் என்றால் கடவுளின் கொடையான மழையும் போதிய வெப்பமும் தேவை. இயற்கை வழியாக கடவுள் வழங்குகின்ற கொடைகள் இல்லாவிட்டால் நமது வாழ்க்கையை முடிந்து விடுகிறது. கடவுள் தருகின்ற உணவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? சில பிள்ளைகள்லாம் பார்த்தா, நோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் என்று இவரை இங்கிலீஷ் படிச்சுட்டோன்னே இந்த உணவு வேண்டாம், அந்த உணவு வேண்டாம், இதுதான் வேண்டும் என்ற ஒத்த காலில் நிற்பது. இந்த மக்களுக்கு, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த உலகத்தில் பசியாக இருக்கின்ற பிள்ளைகளை பற்றி கவலையே கிடையாது. இருக்கிற உணவுக்காக நன்றி சொல்லி உண்ணக்கூடிய ஒரு போக்கு கூட இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் திஸ், ஐ டோன்ட் லைக் திஸ், ஐ வாண்ட் திஸ், ஐ டெஃபினெட்லி வாண்ட் திஸ் என்று சொல்லுகின்ற விடாப்படித்தனங்கள் இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அது ஒரு ஃபேஷனாக கூட மாறிட்டு. என்ன கேட்டால் கிடைக்கும், கொஞ்ச நேரம் அம்மா கொஞ்சம் முறுமுறுத்துருப்பாங்க, ஒரு தந்துடுவா, வாங்கி கொடுத்துருவா என்று ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு ஜங்க் ஃபுட்டுக்கும் அலைகிற கூட்டங்கள் இன்றைக்கு ஏராளம். ஒன்று, அது எவ்வளோ நோய்களை கொண்டு வரும், அது ஒரு ரெண்டாவது. மூன்றாவது, எவ்வளோ உணவுகளை இன்றைக்கு நாம் வேஸ்ட் பண்ணோம் தெரியுமா? தேவையில்லாமல் எவ்வளோ ஆர்டர் பண்ணிட்டு வலிச்சுவாரி போட்டு வயிற்றுக்குள்ளே அமுக்கிட்டு அப்புறம் வாந்தி எடுக்கிற கதையாக தான் இருக்கிறது. ஏன் தேவைக்கு வாங்கி சாப்பிடுவோமே, எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், எதுக்கு வீணாக்கணும்? அடுத்தது, இந்த மாதிரி ஜபங்கள் பாருங்க. நான் மட்டும் தின்னா போதும், எனக்கு வேண்டி தின்னா போகணும்னு நினைக்கிறது இல்லை ஜபம். நாம், நாங்கள், அவர்கள் எல்லோரும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், உண்ண வேண்டும் என்பதுதான். எனவே பதுக்கலும் இருக்கக்கூடாது, பகிர்தெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய ஜபங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகிறார். ஆனால் இன்னொன்று, மனித இதயத்தில் எழுகின்ற பசி பற்றி என்ன சொல்வது? அன்புதான் மனிதரின் ஆழ்ந்த இதய வேட்கையை நிறைவு செய்ய இயலும். கடவுளின் அன்பு பெருக்கிலிருந்து தாராளமாக பெறுகின்ற நாம் மனிதரோடு அன்பினை பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். உள்ளத்தில் மகிழ்ச்சியும், உறவுகளில் நேர்மையும், வாழ்க்கையில் குறிக்கோளும், மன்னித்து ஏற்கின்ற மனநிலைகளும், ஆழ்ந்த அமைதியும் நம் இதய பசியை போக்குகின்ற அன்றாட உணவாக உள்ளன. இந்த உணவையும் நாம் கடவுளிடம் வேண்டிக் கொள்கின்றோம். ஒவ்வொரு மனிதரும் இந்த உணவை தம்மோடு அடுத்திருப்பவரோடு பகிர்ந்து கொண்டால் இவ்வுலகில் மனித வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். எனவே கடவுளிடம் உணவுக்காக வேண்டும் வேளையில் பிறரோடு உணவை பகிர்ந்து கொள்கின்ற மனநிலையை நமக்கு தருமாறு வேண்டியிருக்கிறது. அப்போது இயேசு நமக்கு சொல்லி தந்த இறைவேண்டல் பொருள் உடையதாக மாறும். நாம் அந்த ஜெபத்தை சொல்லுகின்ற பொழுதும் பொருளுள்ளதாக மாறும். அப்பொழுதுதான் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்ற வார்த்தை உண்மையாகும். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களது பசியை ஆற்றிட உணவாக வந்தருளும். ஆமேன். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே.
ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே, எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். துயரம் பல என எழுப்ப துவண்டு போனே, துடுப்பிழந்த படகாக தனிமையானே. துயரம் பல என எழுப்ப துவண்டு போனே, துடுப்பிழந்த படகாக தனிமையானே. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட, வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட, வற்றாத உன் அன்பு என்னை காத்திடும். ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன், அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன், அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நிலையான உன் கரம் என்னை தாங்கிடும். ஆண்டவரே என் ஆண்டவரே, ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே, எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம
முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். பிடிக்குமா? சொல்றதை விட வாழ்வதுதானே நல்லது. சொல்ல
சிறந்த நன்றி நீ விரும்பும் வாழ்வின் நன்றி. உயர்ந்த நன்றி சிறந்த நன்றி நீ விரும்பும் வாழ்வின் நன்றி. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி, நன்றி நிறை நன்றி இறையே. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி, நன்றி நிறை நன்றி இறையே. நன்றி என்று சொல்ல வந்தோ நன்மை காத்திட துணிந்து எழுதல் தூய்மை வாழ்வு. காலம் போற்றி கடமை உணர்வினில் கருத்தாய் உழைத்தல் நன்றி வாழ்வு. உண்மை உணர்ந்து நன்மை காத்திட துணிந்து எழுத தூய்மை வாழ்வு. வாழ்வு தரும் வானம் பூமி பாதுகாப்பது. வாழும் நன்றி வழுவா நன்றி நீ விரும்பும் வாழ்வின் நன்றி. வாழும் நன்றி வழுவா நன்றி நீ விரும்பும் வாழ்வின் நன்றி. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி, நன்றி நிறை நன்றி இறையே. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி, நன்றி நிறை நன்றி இறையே. நன்றி என்று சொல்ல வந்தோ எதுவோ நன்றி என்று கேட்டாய். நன்றி என்று சொல்ல வந்தோ எதுவோ நன்றி என்று கேட்டாய். நாடும் வாழும் பாச வாழ்வை எடுத்து சொல்வோம் நன்றி என்று. நாளும் வாழும் பாச வாழ்வை எடுத்து சொல்வோம் நன்றி என்று. நன்றி என்று சொல்ல வந்தோ எதுவோ நன்றி என்று கேட்டாய். நாளும் வாழும் பாச வாழ்வை எடுத்து சொல்வோம் நன்றி என்று. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி, நன்றி நிறை நன்றி இறையே. நன்றி மன நன்றி மகிழ் நன்றி, நன்றி நிறை நன்றி இறையே. நன்றி என்று சொல்ல வந்தோ நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.